ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கேஃபேட்டேரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஆச்சி ஹைதராபாத் பிரியாணி கிட் வந்து எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மெத்தடையும் காமிக்க போகிறேன். இந்த வீடியோ எண்டிங் மேலே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கேஃபேட்டேரியா சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும். அது கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனை வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஆச்சி ஹைதராபாத் பிரியாணி கிட் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இப்போ எல்லாத்துலேயும் வந்து கிடைக்குது. இப்போ நான் வந்து ஹைதராபாத் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு இருக்குது, திண்டுக்கல்லும் இருக்குது. ஹைதராபாத் வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பேக்கேஜ் இன்க்ளூட்ஸ்னு 250 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ், 120 கிராம் வந்து பிரியாணி பேஸ்ட், 5 கிராம் வந்து ஸ்பைசஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப் டு 1.5 kg வரலும் நம்ம பண்ணிக்கலாம். நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 375 கிராம். சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா எந்த மெத்தடில் பண்ணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. மெத்தட் ஃபார் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ண போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 125 ரூபா, 375 கிராம். இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன் பேஸ்ட், இதில் எல்லாமே க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே வந்து அவங்க போட்டு பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம வேக வச்சு அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். உள்ள பேக்கிங் பார்க்கலாம். ஸ்பைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க ஒரு பேக்கு. எல்லா ஸ்பைஸுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பேக் 1 ஸ்பைஸு, பேக் 2 பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் கொடுத்துருக்காங்க, மசாலா பேஸ்ட். பேக் 3 பார்த்தீங்கன்னா ரைஸ் கொடுத்துருக்காங்க, பாஸ்மதி ரைஸ். இப்போ எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்க ரைஸை வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அவங்க கொடுத்துருக்க அந்த ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆஃப் பாயில் மெத்தடில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா அவங்களே லவங்கம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க, ஸ்பைசஸ்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 கிராம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க இதிலே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் ஒரு வாஷ் மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து நான் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஆஃப் பாயில் ஆனால் போதும். 5 to 7 மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆகிடும். நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ ஒரு குக்கரில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அவங்க கொடுத்துருக்க ஸ்பைசஸ்லாம் நம்ம முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். அது எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை ஆகிட்டோம். இப்போ அவங்க கொடுத்துருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பேஸ்ட் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன், 500 கிராம். அது இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 250 கிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலா வந்து அந்த பேஸ்ட் வந்து சிக்கனோட நல்லா பைண்ட் ஆகணும். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அந்த மசாலா சிக்கனில் கோட் ஆகிடும். நல்லா கோட் ஆன உடனே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து அந்த தண்ணியோட அந்த பேஸ்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகணும். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 1/2 பார்ட் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கன் கொஞ்சம் பீஸும் அந்த கிரேவியோடு சேர்த்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் பாதியாக. 90% குக்கான ரைஸை வந்து ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம் மேலே.
மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் கிரேவி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஆட் பண்ணணும், இல்லை கீழே வந்து அடி பிடிச்சிரும். இப்போ அகெயின் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ½ டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீழே அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு ½ டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிருக்கணும். 10 நிமிஷம் ஆனவுடனே லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட ஆச்சி ஹைதராபாத் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சைட்லேருந்து எப்போவுமே எந்த பிரியாணி பண்ணாலுமே நம்ம சைட்லேருந்து எடுத்து தட்டணும். ஏன்னா வந்து நடுவில் வந்து எடுத்தோம்னா குழஞ்சிரும். அதாவது சைட்லேருந்து எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஆச்சி ஹைதராபாத் பிரியாணி கிட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைதராபாத் பிரியாணி மாதிரியே தான் இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.